எண்களின் உலகம் உங்கள் வாழ்வை உயர்த்தும் உன்னத உலகம். ஜோதிடமும் எண்ணியலும் இணைக்கும் அற்புத பாலம். ஆன்மீக அறிவியலை அள்ளிக் கொடுக்கும் தெளிந்த நீரோடை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கேஆர் சரவணன். எண் கணிதத்தை ஜாதகத்தோடு இணைக்கிறதும் 369னா எப்படி, அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்திரங்கள் தலைப்பில் நாம் சூரிய எந்திரன்லேருந்து சனி ராகுகேது எந்திரங்கள் வரைக்கும் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சக்தி பீடங்கள் சொல்லப்படுகிற 51 முறையை நமச்சிவாயை வச்சு எப்படி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்திரங்களை 36 வடிவில் தான் கொடுத்துருக்காங்க. 369 வடிவில் தான் கொடுத்துருக்காங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இப்போது குபேர யந்திரம் இது நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாருக்கும் இப்போ பணம் வேணும். அப்போ குபேர யந்திரம் நீங்கள் நிறையா எல்லோரும் வீட்லேயும் வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாமே இது பண்ணியிருப்பீங்க. அதில் குபேர சக்கரம் பார்த்திங்கன்னா அது அறுகோண வடிவில் இருக்கும், அதுக்கப்புறம் எதழ்கள் இருக்கும், அது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஆனால் குபேர சக்கரத்தை எண்கள் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் வடிவத்துக்கு ஒரு கட்டம் கொடுத்து அதை எண்களாக பதிய வச்சுருக்காங்க. அப்போ அதன் மூலியமாக தான் தாயத்துக்களை தயார் பண்ணி நமக்கு குபேர சக்திகளே உண்டாக்கியிருக்கிறாங்க. இது கட்டங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு வீட்டிலெல்லாம் பெரிய பெரிய எந்திரங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு சக்கரமாக இந்த எண்களை கொடுத்துருக்காங்க. அப்போது அதுக்கு என்ன எந்திரம் கொடுத்துருக்காங்க, என்ன எண்கள் கொடுத்துருக்காங்கங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். குபேர சக்கரம் எல்லாருக்கும் தேவைப்படுறது, மனித உயிர்கள் அனைத்துக்குமே குபேரன் தேவை, பணம் தேவை. அப்போது எதை வச்சு இந்த எந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு, ஃபஸ்ட்டு அந்த எந்திரத்தை பார்த்துருவோம். 3க்கு 3 அதை விட்டு வரமாட்டாங்க, சரிங்களா? இதுதான் குபேர சக்கரத்தோடைய வடிவம். 27, 20, 25, 22, 24, 26, 23, 28, 21, சரிங்களா? இதுதான் குபேர சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிற முறை, சரிங்களா? இந்த குபேர சக்கர முறையில் நமக்கு நல்லா ஒன்று தெரியுது. என்ன தெரியுது பாருங்கள், இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 20, 40, 60, 65, 72. 20, 40, 60, 66, 70, 72. 20, 40, 60, 69, 72. சரியா? அப்போது 72ன்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல்ல 9. அமைப்பு என்ன? 3க்கு 3 அமைப்பு. 369 எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். எண்களுடைய கூட்டுத்தொகை என்ன வர மாதிரி பண்ணியிருக்காங்க? 72, 9 வர மாதிரி பண்ணியிருக்காங்க. 3க்கு 3 கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. இதில் சுக்கரனுடைய எண் 24 பிரதானமாக வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பிரதானமாக சுக்கரனுடைய எண்ணுங்கிற 24ங்கிற எண்ணை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுக்கரன்லேருந்து 3 எண்ணு கூட்டியிருக்கோம், சரிங்களா? இங்கே 4 எண்ணு கழிச்சிருக்கும், ஒரு எண்ணை கூட்டியிருக்கோம். இதே முறையில் தான் இருக்கும். அதையெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப இதாகிடும். எது முக்கியமோ அதை மட்டும் போடுறேன். இங்கே 369 இருக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. 3க்கு 3 சக்கரம், 9ங்கிறது கூட்டுத்தொகை, 24ங்கிறத பேஸ் பண்ணி தான் இத்தனை எண்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ 369ங்கிறது முழுக்க இதை வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஏன் சந்திரனுடைய எண்களை வச்சு கொடுத்துருக்காங்க? அது முக்கியம் இல்லையா? ஏன் சந்திரனை இதுக்குள்ளார சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சந்திரன் தாங்க எல்லாமே. ஏன்னா பூமிக்கு சந்திரன் மூலியமாக தான், சந்திரன் தான் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி செயல்பட்டு மித்த கிரகங்களுடைய ஆகர்ஷண நல்ல கெட்ட சக்திகளை டிரான்ஸ்மிட்டர் மாதிரி அவர் தான் நமக்கு இழுத்து கொடுக்குறாரு. ஏன்னா இந்தியாவோடக்கு பக்கத்தால் இருக்கிற சந்திரன், அவர் மூலியமாக தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே நன்மை தீமைகள் எல்லாமே நடக்குது. இந்த ஜாதகம் கட்டம் கூட எப்படி இருக்குதுன்னா,
நம்ம பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் இந்த ஜாதக கட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு சந்திரன் முக்கியம் இல்லைங்களா? இந்த சந்திரனை வச்சு தான் நட்சத்திரங்கள் வந்துச்சு, சந்திரங்களை வச்சு தான் நமக்கு வளர்பிறை தேய்பிறை இருந்தது. வளர்பிறை திதி, தேய்பிறை திதிகள், அமாவாசை, பௌர்ணமி, இது எல்லாமே சந்திரனின் நிலையை கொண்டு தான் கொடுத்துருக்கு. அப்போது குபேரனுங்கிற பணம் வேணுமுன்னா நீங்கள் சந்திரனுடைய கை கொள்ள வேண்டும். சந்திரன் தான் வருமானத்தை குறிக்கக்கூடியவன். சந்திரன் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியவன். நமது நெல்லை வசந்தன் அவர்கள் மாபெரும் ஜீனியஸ். அவர் குபேர எண்கள் எடுக்கும்போது ஒரு ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம், சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் இருக்க இடம் தான் குபேர எண்ணுன்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போது சந்திரன் தான் எல்லாத்துக்குமே ஒரு பணத்தை கொடுக்குறவர் சந்திரன் தான். சந்திரனின் நிலையை வச்சு தான் நீங்கள் எந்த வளர்பிறையில் பிறங்க, தேய்பிறையில் பிறங்க, அமாவாசையில் பிறந்துருங்க, பௌர்ணமியில் பிறந்துருங்க. ஆனால் அந்த சந்திரன் இயக்கம் இருக்குது இல்லையா, அந்த 12 கட்டத்துக்குள்ளார அவர் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா, அந்த ட்ராவல் பண்ணுற அந்த 30 நாள் 30 திதிகள் இல்லையா, அப்போ அந்த ட்ராவல் பண்ணுற நாளில் தான் நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குறாரு. பாருங்கள், நல்ல எண்களையும் கொடுக்குறார், கெட்ட எண்களையும் கொடுக்குறார். இது எல்லாமே அந்த கட்டத்துக்குள்ளார வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே சந்திரனுடைய எண்கள் 20 ஆரம்பித்து 28 வரைக்கும் எல்லா எண்களுமே வந்துடும். ஏன்னா 29னா 2 இதாகிடும். சரிங்களா? சந்திரனாகவும் செவ்வாயாகவும் மாறிடுவார். அதனால் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 20ங்கிற எண் சந்திரன் ப்ளஸ் பண்ணது, சந்திரனை ப்ளஸ் பண்ணது. எப்பயுமே பாருங்கள், சைபர் மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவங்களுடைய மதிப்பு கூடிக்கிட்டே வரும். மதிப்பு கூடிக்கிட்டே வரும். 10, 100, 1000, லட்சம் போகுது இல்லைங்களா, மதிப்பு கூடிகிட்டே போகுது இல்லையா. அதே மாதிரி தான் 2க்கு பக்கத்தில் ஒரு சைபர் போகும்போது சந்திரனுடைய மதிப்பு கூடுகிறது. சரிங்களா? அப்போ அந்த 20ங்கிறது நல்ல நம்பரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 21 எடுத்திருக்காரு. 21 பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்தது. அமாவாசை என்ன, அமாவாசையும் வந்துட்டு தானே போகும். அதையும் இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே அமைச்சு அதன் மூலியமாகவும் அதில் இருக்கிற தோஷத்தை நீக்கணும், அதை வெற்றிகரமாக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் 369 கொடுத்துருக்காங்க. இது அமாவாசை நம்பரு. அதுக்கப்புறம் 22, 2 சந்திரன். அதுக்கப்புறம் பாருங்கள் 23 சந்திரனும் குருவும். அதுக்கப்புறம் பாருங்கள் 24 சந்திரனும் ராகுவும். ஏன்னா சந்திரனும் குருவும் சேரலாம். சந்திரன் 2 சந்திரன் சேரலாம். 2 சந்திரன் கூட ராகு சேரக்கூடாது. ஆனாலும் அது கொடுத்தத்தான் சரி. ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். சரிங்களா? கெட்டதிலிருந்து நல்லது பிறகு, அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் தான் இல்லையா. அதுதான் ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் சேரக்கூடாது தவிர இந்த மைனஸ் பண்ணுறதையும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுதான் நமக்கு கணித சூத்திரங்கள் சொல்லுகின்றன. சரிங்களா? அப்போ தான் இந்த 24ங்கிற எண்ணு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சந்திரன் புதன் கூட சேர்கிறார். சரிங்களா? இது ஓரளவுக்கு நல்லது கெட்ட. சந்திரன் புதனுடைய அப்பான்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இல்லீகல் சைடு புதன் சொல்லப்படுறது. அதனால் ஒருத்தருக்கு 2 பக்கமே போராட்டம் தான். 25 நம்பர்னாவே ஒரு போராட்டம் தான், ஒன்றுக்கு ஒன்று எதிரிகள் தான். ஏன்னா இது வரக்கூடிய நம்பர் என்னது, 7ங்கிறது விரக்தியாகவும் செயல்படும். கேது தனித்திருந்த விரக்தி கூட தானே. சரிங்களா? பற்றற்ற நிலைமை. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இந்த 25ங்கிற நம்பர் இருந்ததுன்னா, உங்கள் பர்த் டேட்டில், கல்யாண டேட்டில் 25ங்கிற டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன வரும், பிரிவினைகள் வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே விரக்திங்கிற இதுக்குள்ளார கேது, தனித்த கேது விரக்திக்கு போயிடும். பற்றற்ற நிலைமை, கணவன் மனைவிக்குள்ளே பற்றற்ற நிலைமை இருந்தால் என்ன எல்லாரும் என்ன ஆகிறது. சரிங்களா? அதனால தான் இந்த 25ங்கிற நம்பர் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது. அவ்வளோ மோசமான எண்ணெய். அதையும் சக்கரத்துக்குள்ளார தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தது. சரிங்களா? இது கர்மாவுடைய 8ங்கிற எண்ணுக்குள்ளார வரும். அது வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, எந்த இருந்தாலும் சுக்கிரன் கூட சேருது, சுபரோட சேர்றதுனால இந்த 26ங்கிற எண்ணு சிறப்பான எண்ணு. சிறப்பான எண்களும் இருக்குது, கெட்ட எண்களும் இருக்குது. 2ம் கலந்தது தான் இந்த சக்கரம். 27 பாருங்கள்,
சந்திரனும் கேதுவும் கிரகணம், சந்திரனும் கேதுவும் சேர்ந்து 9ஆம் மாறுது. இது கிரகண எண்ணாவும் மாறுகிறது. அதுக்கப்புறம் 28 சந்திரன் சனியோடு சேருது. இது சூரியனாக மாறுது. ஏற்கனவே 28 எண்ணை பற்றி நாம் பார்த்துருக்கோம். அதனால் இந்த எண்களில் நமக்கு ஒரு சோடாக ஒன்று அமைச்சு கொடுத்து அதை 3க்கு 3 அமைப்பில் கொடுத்து அதனுடைய கூட்டுத்தொகையெல்லாம் கரெக்டாக 72 வர்ற மாதிரி அமைச்சு, இப்படி கூட்டினீங்கனாலும் 72 தான் வரும், இப்படி கூட்டினாங்க 72 தான் வரும், இப்படி கூட்டினீங்கன்னா 72 தான் வரும். 60 70 72 நீங்கள் எப்படி கூட்டினீங்கனாலும் 72 தான் வரும். அப்போது பிரபஞ்ச உண்மையை 369 தான். சரிங்களா? ஒரு சக்கரத்தை மிகப்பெரிய திருமூலர், சரிங்களா, குபேர சக்கரத்தை நம்ம யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, சரிங்களா, அந்த குபேர சக்கரத்தை வடிவமைச்சவங்க 369க்குள்ளே தான் வடிவமைச்சிருக்காங்க. இது சாதாரணமான விஷயமாக அல்ல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ டெஸ்லா தான் கண்டுபிடிச்சாரு, அவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா நம்மளுடைய இயக்கங்களில் எல்லாமே 369 வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த சக்கரத்துக்குள்ளார, இந்த கட்டத்துக்குள்ளார எல்லா கிரகங்களும் கட்டுப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் தான் உலகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது, டிரான்ஸ்மிட்டர் மாதிரி செயல்படுது. அப்போ சந்திரனை கொண்டே இந்த சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது வெற்றியும் கிடைத்து இருக்கிறது. சரிங்களா? குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த எண்கணித முறை தான் நமக்கு சொல்லப்பட்டுகிறது, சிறப்பாக செயல்படுகிறது.